இறைவன் நம்ம கூட இருக்கிற அந்த பரம்பொருள் கருவுக்குள்ளே இருக்கும்போதே கூட இருக்கிறான். நீங்கள் தாயின் கருப்பைக்குள் செல்லும் போதே அவன் உங்களை பிடிச்சான். உங்களை கருணையோடு பற்றி கொண்டது எப்பன்னு கேட்டால், நாம் கருவாவதற்கு முன்னே நம்மை பற்றி கொண்டான். இதான் அதை நினைச்சா தான் நமக்கு ஒரு கலக்கம். அட கடவுளே, அன்னைக்கே நம்மகிட்ட வந்துட்டாரா? ஆம், அவன் அன்னைக்கே நம்ம பிடிச்சிக்கிட்டான். நமக்குத்தான் அவன் நம்மோடு தெரியறதுக்கு இவ்வளோ காலம் ஆகிப்போச்சு. சாமி எங்கோட தான் இருக்குதுன்னு நான் தெரிந்து கொள்வதற்கு இத்தனை கோடி பிறப்பு தேவைப்பட்டிருக்கு. ஆனால் அவன் என் கூடவே அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் சலிக்காமல் என் ஃபாலோ பண்ணுறானுங்க. நாம் ஃபாலோ பண்ணுவோமா? 4 நாள் பின்னாடி போவோம், திரும்பி பார்க்கலாம், அட போயா வேறு வேலையை பார்க்கலன்னு போயிடுவோமா இல்லையா? பிறவிதோறும் 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 தொடர்ந்துக்கிட்டே வந்தானே. திரும்பி பார்க்க மாட்டானா, திரும்பி பார்க்க மாட்டானா அப்படி பின்னாடியே வந்தான். நாம் திரும்பியே பார்க்கல. அப்புறம் தான் மெல்ல 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 யாரோ என்னை ஃபாலோ பண்ணுற மாதிரியே இருக்குதுங்கன்னு ஒரு உள்ளுணர்வு தொழிச்சு. அப்போ தான் அப்படி திரும்பி பார்த்தோன்னே ஒருத்தர் இருக்காது. யார் அந்த ஆளுன்னார். அப்படியே அப்புறம் சரி எது பேச்சு கொடுப்பான கம்முன்னு இருப்போன்னு விட்டோம். அப்படியே தொடர்ந்துனே போகிற மடமெல்லாம் வராரு அந்த ஆள் அப்படின்னாரு. அப்போ ஒரு நாள் பிடிச்சி, யாரியா நீ, எங்கேயா என்ன வெம்பினடியே வந்துட்டுருக்குற அப்படின்னு. ஐயா நான் இன்னைக்கு வரலையா, நீ என்னைக்கு பிறவிக்கு உட்பட்டையோ அன்னையிலேருந்து வந்துட்டுருக்கிறேயா அப்படின்னு அவன் தன் உண்மையை சொல்லும்போது வாங்கிக்க முடிஞ்சுதா என்ன? வாங்கியிருக்க மாட்டோம். அதனால தான் பக்குவப்படுற வரைக்கும் பின்னே இருப்போம், பின்னையே இருந்துடுறான், முன்னாடி வரமாட்டான். நீங்கள் பக்குவப்பட்ட பிறகு முன்ன நிற்பான் பாருங்க. அப்போ கேட்பான், ஏன் சாமி இத்தனை நாளாக ஏன் சாமி வரல? வராமலாம் இல்லைப்பா, உன் பின்னாடி இருந்தேன், நீ என்னை பார்க்காம இருந்துட்டேன்னு சொல்லுவார் பாருங்க. அன்றைக்கி நெஞ்சு வலிக்கு பாருங்க. அட கடவுளே, உன்னையா நான் இத்தனை நாளாக பார்க்காம இருந்தேன். காலில் உளுந்து கதற தோணும், சாமி என்னை மன்னிச்சிடு பெருமானே, என் அறியாமையினால் என் கூட நீ இருக்கிற, என்னை தொடர்ந்து வந்தேங்கிறது தெரியாமலே நான் போயிட்டனே, இனிமேல் என்னை மன்னிச்சிரு. அது மட்டும் இல்லை, இனிமேல் நீ என் பின்னாடி நிற்காத, என் முன்னாடி வா. நீ இனிமேல் நான் உன் பின் வரேன். நீ என் பின்னாடி வந்தது போதும், இப்போ நான் உன் பின்னாடி வரேன், இனி நான் உன்னுடைய ஃபாலோயர். அப்படின்னு நம்ம என்னைக்கு மாறுகிறோமோ அன்னைக்கு வண்டி கைலாயத்தை நோக்கி போயிடும்.